வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் விஜய் நடித்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கிற தலைவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தலைவா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, பொதுவாக டைரக்டர் ஏஎல் விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு லாங்குவேஜிலேருந்து ரீமேக் ரைட்ஸை வாங்கி தமிழில் எடுப்பார், அல்லது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு ஃப்ரீ மேக்காக தமிழில் எடுப்பார், அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் பொன்னுசாமி மாதிரி ஆட்களுடைய கதையை திருடி என் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். இந்த படத்தை அந்த மாதிரி எங்கேருந்து திருடியிருக்காரு அப்படின்னு குறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தா ஒரு 40 பக்கம் நோட்டே பத்தாது போல் இருக்குது. அவ்வளோ படங்கள்லேருந்து திருடியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் புதிய பறவை, நாயகன், பாட்ஷா, தேவர் மகன், ஹிந்தி சர்க்காரு, இதுவும் பார்த்தாம நிறையா படத்துலேருந்து நிறையா சீன்களை திருடி திருடி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இப்படி பல பழைய படங்கள்லேருந்து பல சீன்களை திருடி புதுசாக ஒரு பழைய படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலே நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து நாயகன் படத்தை திருடியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இந்த படம் சம்மந்தமாக அந்த படத்தில் வேலை பார்த்த நம்ம நண்பர் ஒருத்தரை கேட்டான், என்னையா நாயகன் படத்தை திருடிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வெக்கப்படுவான்னு பார்த்தா பதிலுக்கு கோவிக்கிறான். நாயகன் படமே காட்ஃபாதரை பார்த்து திருடினது, அதை நாங்கள் திருடினா மட்டும் எங்களை கேள்வி கேட்குறீங்க, அவங்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு கோவிக்கிறான். அவனை சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையாகி போச்சு. இயக்குனர் ஏஎல் விஜய்க்கு இதே தான் பொழப்பு. அவர் தொழிலை அவர் சரியாக தான் செஞ்சுருக்காரு. ஆனால் நடிகர் விஜய் உண்மையிலே இந்த படத்து கதையை கேட்டாரா, அல்லது நான் சொன்ன இந்த 5 படத்துக்கு சீடியை கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த 5ஐயும் ஒன்றா போட்டு அரைச்சி மசாலாவாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அதுவும் இல்லாமல் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. பொதுவாக ஹீரோனாலே ஊரையே காப்பாற்றுவாங்க, குறிப்பாக ஹீரோயினா அவர் தான் காப்பாற்றுவார். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 முக்கியமான கட்டத்தில் ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றுறாங்க. இப்படியான சீனுக்கெல்லாம் விஜய் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னே தெரில. மற்றபடி விஜயோடைய பங்கு சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதுவும் குறிப்பாக அவர் பாடின பாட்டுக்கு தேட்டரே கதி கலங்குது. மற்றபடி படத்தில் லாஜிக்கு ஓட்டை இதை பற்றிலாம் பேசணும்னா படத்தில் லாஜிக்கே இல்லை, அப்புறம் என்ன ஓட்டையை பற்றி பேசுகிறது? நம்ம தான் இந்த கதை லாஜிக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தேட்டரில் போய் பார்த்தா கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு தான் இருக்கான். இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை ஊரே உட்காந்து விசிட்டில் படம் பார்த்துட்டான். இனி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எவன் பார்ப்பான் அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேட்டருக்காரங்க கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய்க்குள்ள தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் குறிக்குது. எது எப்படியோ படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயந்தான் விளங்கவே மாட்டேங்குது. முதல்ல படத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் படம் நிப்பாட்டப்பட்டுச்சு. அப்புறம் வழியை வந்து காவல்துறையில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு பாதுகாப்பு கேட்டாங்க, நாங்கள் பாதுகாப்பு தர முடியாதுன்னு தான் சொன்னோம், படத்தை நிப்பாட்ட சொல்லிலாம் நாங்கள் சொல்ல, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க எப்போ வேணால் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் விஜய் வந்து இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தலையிட்டு சுமூகமாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்புறமும் நாங்கள் தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆன உடனே விஜய் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தலைவா பட பிரச்சனையில் முதல்வர்கள் தலையிட்டு பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. பிரச்சனையே இல்லைன்றாங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சாங்கன்னே தெரியல. அப்புறம் 18ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. 20ஆம் தேதி ரிலீஸு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. அப்புறம் போட்ட அத்தனை அக்ரிமெண்ட்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசி படத்தை ரிலீஸ் பண்ணோம். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சுமூகமாக பேசி முடிச்சிட்டாங்க. படத்துடைய விசிடி வெளியே வந்துட்டதுனால பழைய விலைக்கு படத்தை வாங்கினா அந்த ரேட்டுக்கு வசூலாகாது அப்படின்றதுனாலையும் படத்துடைய விலையிலேருந்து 40% நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரே முன் வந்து இந்த கண்டிஷனை வச்சார். இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சேலம், கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 ஏரியாவை வாங்கி இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 15 கோடி ரூபாய் விலை, அதுலேருந்து 40% குறைச்சி 9 கோடி ரூபாய்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அதே போல் தேட்டருக்காரங்ககிட்டையும் பேசின விலையிலேருந்து 40% குறைச்சி படத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு ஒத்துக்காத சில தேட்டருங்களில் ப்ளைன் டேர்ம்ஸில் படம் போட்டிருக்காங்க. முதல் நாள் கலெக்ஷன் நல்லா இருந்திருக்குது, 2வது நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீக் டேஸ்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. ஆனால் லாங் ரனில் இந்த படம் அசலை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் 9ஆம் தேதியே கேரளா, கர்நாடகாலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அங்கே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெலாம் இந்த படம் லாபமே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த தேதியிலே இங்கேயும் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த படம் ஒரு லாபகரமான படமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகாதனால ப்ரொடியூசருக்கு தான் ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும் நஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை கேட்டால்
எங்கள் அண்ணன் இப்போ ஆட்சியிலையும் இல்லை அதிகாரத்துலையும் இல்லை, அப்படி இருக்கும்போதே ஒரே டிக்கெட்டில் 5 படம் காட்டுறாருன்னா அவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா எவ்வளோ நல்லது செய்வார் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை கேட்டால் படம் சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.